அவருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சமயக்குறவர் சந்தானக்கணவர் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் போற்றி, மங்களாம்பிகையுடன் மகிமாரீஸ்வரு முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர்பரவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடனும் மனவளும் ஞானத்தெளிவு பெருமிடத்திலும் திருவிடத்தில் விண்ணப்பித்து அம்மையப்பெரும் முருகப்பெருமை எல்லா தெய்வங்களையும் வணங்கி பாடத்தை தொடங்கலாம். நம்முடைய பாடப்பகுதி முதல் திருமுறை, பதிகை எண் எத்தனாவது பதிகை எண்? 29வது பதிகம். திருநறையூர் சித்திச்சரம். மந்திர எண் 30வது பதிகம் தொடங்கணும். சரி, 30வது பதிகம். இன்றைய பாடப்பகுதி திருஞான சம்பந்தர் அருளிய 1ஆம் திருமுறை, பதிகை எண் 30, தலம் திருப்புகலி, மந்திர எண் 1. அந்த மந்திரத்திற்கான பொழிப்புரை பார்க்கலாம். மார்க்கண்டேயருக்கு வயது 16 என்று விதி அமைந்திருந்தது. மார்க்கண்டேயருக்கு வயது 16 என்று விதி அமைந்திருந்தது. மார்க்கண்டேயர் உயிரை கவருவதற்காக யமன் வந்தபோது மார்க்கண்டேயர் சிவ வழிபாட்டில் இருந்தார். சிவ வழிபாட்டில் இருந்ததால் மார்க்கண்டேயருக்காக இறைவன் யமனை உதைத்தார். அந்த இறைவன் எழுந்தருளிய தலம் இது தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கும் நீர்நிலைகளையும் தேன்கூடுகள் நிறைந்த பொழில்கள் சூழ்ந்த தலம், பொழில்களும் சூழ்ந்த தலம். குறிப்புரை: மந்திரத்தில் விதியாய் என்று இருக்கோ, அதற்கு 16 வயது என்ற விதி. விளைவாய் என்று இருக்கும், அதனால் வந்த மரணம், அந்த விதியால் வந்த மரணம். விளைவின் பயனாகி என்று இருக்கோ, அதற்கு யமன் வெளிப்பட்டுன்னு பொருள் எழுதணும். யமன் வெளிப்பட்டு. கொதியா என்றால் சினந்து என்று பொருள். விதியினால் யமன் வந்தான். அந்த விதியையும் கட்டுப்படுத்துபவன் இறைவன் என்பதே இங்கு காட்டப்படுகிறது. மந்திரத்தை படிச்சு பாருங்க. விதியாய், விளைவாய், விளைவின் பயனாகி, கொதியா பொருள் எழுதியிருக்கிறீங்க.
வரும் கூற்றுதைத்தவர் சேரும் பதியாவது பங்கைய நின்று அலர தேன் பொதியார் பொழில் சூழ் புகழின் நகர்தானே. இப்போ விளக்கம் பார்க்கலாம். மார்க்கண்டேயருக்கு வயது 16 என்பது விதி. அந்த விதியின் பயனாய் மரணம் வந்தது, மரண நேரம் வந்தது. அந்த மரணத்தை நிகழ்த்த யமன் வந்தான். யமன் வந்ததை இறைவன் தடுத்தார். தடுத்ததற்கு காரணம் அவர் சிவ வழிபாட்டில் இருந்தார். நியதியை கட்டுப்படுத்துகின்ற இறைவன் நியதியை மாற்றுகிறார் மார்க்கண்டேயருக்காக. இவ்வாறு நியதி மாற்றப்பட்ட வரலாறு வேறு நமக்கு இல்லை என்றே சொல்லலாம். மார்க்கண்டேயர் வரலாற்றின் மூலமாக சைவம் நமக்கு சொல்ல வரும் செய்தி, நாம் சாதனத்தில் இருந்தால், சரியகிரிய யோகம் ஞான சாதனத்தில் இருந்தால் மானுட பிறவியினுடைய நோக்கத்தை உணர்ந்து சிவநெறியில் இருந்தால் இறைவன் நம்முடைய உயிர் உய்யும் பொருட்டு அல்லது மேல்நிலையை அடையும் பொருட்டு மேலும் சாதனம் செய்வதற்காகவும், உய்யும் பொருட்டும் மேல்நிலை அடையும் பொருட்டும் மேலும் சாதனம் செய்வதற்காகவும் தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் நியதி தத்துவத்தையே மாற்றுவார். மிக எளிமையாக சொல்வதானால், சாதனங்களின் மூலம் நாம் மரணத்தையும் கூட கடக்கலாம். சாதனங்களில் அபிராமி அந்தாதிலெல்லாம் இது நிறைய இருக்கு. இந்த செய்தி, சாதனங்களின் மூலம் எதை கூட கடக்கலாம், மரணத்தையும் கடக்கலாம். அதுக்காக சாதனம் செய்கிற எல்லாருமே இப்படியே மார்க்கண்டேயர் மாதிரி இருப்பார் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அந்த சிந்தனையும் வரக்கூடாது. நாம் இந்த நம்பிக்கையோடு வாழலாம். என்ன நம்பிக்கையோட? இந்த சாதனங்களில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ எளிதாக மரணம் என்ன செய்யாது, வராது. அப்படியே வருவதை யார் விரும்புவதில்லை? இறைவன் யமன் அவன் கடமையை செய்தாலும் இறைவன் விரும்புவதில்லைன்னு புரிஞ்சுக்கிடணும். அதுக்காக இந்த மாதிரி பூஜை பண்ணார், இத்தனை வயசுல செத்தாரு, அவர் அத்தனை வயசுல பாவம் செஞ்சார், அத்தனை வயசு வாழ்ந்தார், இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நம்ம இதை மார்க்கண்டேயர் மூலமாக உள்வாங்கி கொண்டு சாதனத்தில் இருந்தால் நாம் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. நாம் மரணம் அடைவதை யார் கூட விரும்புவதில்லை. யமன் விரும்பலாம், யார் விரும்புவதில்லை. என்ன இருந்தானா நல்லா பூஜை பண்ணுவானே, என்ன இருந்தானா அந்த பிறவியை பயன்படுத்துவானே அப்படின்னு யார் நினைப்பா? அதனால நம்ம இந்த மந்திரம் என்ன இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, மானிட பிறவியை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதான் செய்தி. அதுக்காக எல்லாரும் மார்க்கண்டேயர் ஆயிட முடியாது, எல்லாருக்காகவும் இறைவன் வரவும் மாட்டார். பிறவியை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பது செய்தி. 16 வயசு வரைக்கும் தான் வாழ்வாருங்கிறது அவருக்கும் தான் தெரியும். அந்த வரம் வாங்கி தான் யாரை பெற்றெடுக்கிறாங்க?
அவருடைய தந்தையாரிடத்தில் கேட்குறாங்க, நீண்ட ஆயுளுடைய நிறைய குழந்தை வேணுமா, 16 வருஷம்தான் வாழ்வான், ஆனால் சிறந்த சிவபக்தனாக இருப்பான், அவன் வேணுமான்னு கேட்கும்போது அவங்க பெற்றோர் யாரை தான் கேட்குறாங்க, 16 வயசு வாழ்ந்தாலும் போதும், நல்ல சிவபக்தியில் இருந்தால் போதும்னு சொல்லி தான் பெற்றெடுக்கிறாங்க. 16 வருஷத்தில் ஒரு நாள் கூட சொல்லியிருக்க மாட்டாங்களா, இப்படி வரம் வாங்கி தான் நீ வந்திருக்கிறன்னு. அவருக்கு தெரியும், அவர் சராசரி மனிதனாக இருந்தால் அந்த 16 வயது வரும்போது யமன் வந்துருவானேன்னு தானே பயப்பட்டிருக்கணும். அவர் அந்த பயம் இல்லாமல் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதுதான் அதை இந்த மந்திரம் மூலமாக கற்றுக்கொள்ளணும். அதுக்காக நமக்கு யமன் வரும்போது இறைவன் வந்துருவார்னு நினைக்க வேண்டிய அவசியம். அபிராமி பட்டர் கூட அப்படி நினைக்கல. யமன் வரும்போது எனக்கு முன்னால நில்லுன்னு தான் சொன்னாரே தவிர நீ வந்து யாரை தடுக்கணும்னு சொல்லலை. ஏன்னா அப்படி எல்லாருமே நியதியை வெல்லும்படியாக இறைவன்ட்ட வேண்டுனா அப்புறம் நியதி தத்துவத்தையே என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது. இரண்டாவது மந்திரத்துக்கு பொழிப்புரை. பகைவராய் மாறி அசுரர்களின் முப்புறங்களையும் எரித்து அழித்த சிவபிரான் பகைவராய் மாறிய அசுரர்களின் முப்புறங்களையும் எரித்தவர் இறைவன். உமைபாகன் அம்மையுடன் உருவத்திருமேனி தாங்கி இத்தலத்தில் எழுந்தருளியுள்ளார். திருப்புகலிங்கிறது சீர்காழி. சீர்காழிக்கு இன்னொரு பேர் தான் திருப்புகலி, 12 பெயர்ல ஒன்று. இத்தலத்தில் எழுந்தருளியுள்ளார். இங்கு இத்தலத்தை கடல் சூழ்ந்துள்ளது. ஒரு பக்கம் கடல் சூழ்ந்துள்ளது, ஒரு பக்கம் வயல் சூழ்ந்துள்ளது, நெல்மணி உடைய வயல் சூழ்ந்துள்ளது. இந்த 2 மந்திரத்திலிருந்து நமக்கு ஒரு 4 செய்தி இருக்குது. அதை பார்க்காம விட்டுட்டோம், நீங்களும் கேட்காம விட்டுட்டீங்க. முதல் மந்திரத்தில் நீர்நிலைகளில் தாமரை மலர்ந்திருக்கும். அதுல நீர் என்பது அருளையும், திருமந்திரத்தில் கூட அன்னைக்கு சொன்னேன், சுனையில் பூத்த மலர் போல் இறைவன் திருவடி இதயத்துக்கு வரும்னு திருமந்திரத்தில் இருக்குன்னு சொன்னேன். நீர் என்பது அருளையும், மலர்தல் என்பது இறைவன் திருவடி நம்முடைய உள்ளத்தில் பதிதலையும் குறிக்கும். கரமலர் முட்டித்து இருதயம் மலர என்று சொன்னது போல ஆதாரங்கள் மலர்வதையும் குறிக்கும். இரண்டாவது செய்தி, முதல் மந்திரத்தில் இன்னொரு செய்தி இருக்குது. தேன்கூடுகள் நிறைந்த சோலைங்கிறார், பொழில்கள்ங்கிறார். திருமுறையில் எப்பவுமே பொழில்கள் அருளை குறிக்கும், தேன்கூடுகள் பேரின்பத்தை குறிக்கும். தேன்கூடு இருக்குன்னு தான் சொன்னாரே தவிர தேனை வண்டுகள் சாப்பிட்டதை என்ன செய்யல சொல்லல, இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா பின்னால அந்த தேன் சாப்பிட்டது போன்ற செய்தி பின்னால் வரும். மேலும் ஒரு 2 செய்திகள் இருக்குது. என்ன செய்தினா, அதாவது இத்தலம் கடல் சூழ்ந்த தலம். அது நெய்தல் நிலத்தலம், கடல் சூழ்ந்த நெய்தல் நிலத்தலம்னு அர்த்தம். பொன் போன்ற நெல்மணிகள் நிறைந்த வயல் உடைய தலம்ங்கிறார். நமக்கு திருமுறையில் வயல் என்பது சாதனத்தை குறிக்கும். அர்ச்சனை வயலுள், மாணிக்க வாசகர் சொல்றார், அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த அப்படிலாம் சொல்றார். வயல் என்பது சாதனத்தை குறிக்கும். மேலை மந்திரத்தில் சாதனம் பண்ண சொல்லி படிச்சோம் பார்த்தீங்களா? மார்க்கண்டேயருக்கு பாதுகாப்பு எதனால கிடைச்சது? ஆமா, அதனால கிடைச்சது. அந்த பிறவியை உருப்படியா பயன்படுத்தினதுனால விட்டு இறைவன் தடுக்க வந்தார். சிவ வழிபாடு செய்யறவனை போய் டிஸ்டர்ப் பண்றானா அப்படின்னு.
சாதனத்தை குறிக்கும். பொன் போன்ற நெல்மணிகள் ஞானத்தை குறிக்கும். முத்தி நிலையையும் குறிக்கும். எனவே இந்த 2 மந்திரங்கள்ல ஞான குறியீடு, வீடு பேற்று குறிப்பு, குறியீடுங்கிறத விட குறிப்பு, பேரின்ப குறிப்புகள் காணப்படுகின்றன. மந்திரம் 2ல் திரும்ப தொடர்ந்து பாருங்க. முப்புறம் எரித்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மும்மல நீக்கமாக புரிய வேண்டும். மும்மல நீக்கத்திற்கு பிறகுதான் முழுமையான ஞானம் வரும். அதனால அது பொருத்தமா இருக்குது. முப்புறத்தை சொல்லிட்டு நெல்லு சொல்றாரு பார்த்தீர்களா? அது காரணம் அதுதான். மும்மல நீக்கம் நடந்தாதான் ஞானமே வரும். அம்மையை சொல்லும் போது 2வது வரியில மின்னார் இடைங்கிறாரு. அதுவும் ஞான குறிப்பு தான். அருள் ஒளி. மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அன்னாள் அபிராமிப்பட்டர். அதுவும் ஞானந்தான். அம்மையையும் யாராகவே காட்டுறாரு. முப்புறம் எரித்ததை சொல்லிட்டு அம்மையையும் ஞான வடிவமாக, சிற்சக்தியாக, அறிவு வடிவாக காட்டுறாரு. 2வது வேடம் தன்னால் உறைவது. வேடம் தன்னால்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. 2வது வேடம், 3வது தன்னால். வேடம் தன்னால்ங்கிறது இறைவன் உருவத்தோடு இருக்கிறான் என்று பொருள். சீகாழில ஒரே கோயில்ல இறைவன் உருவமாகவும் அருவமாகவும் அருவுருவமாகவும் இருக்கிறது என்பது வரலாறு, தல வரலாறு. கீழே சிவலிங்கமா இருப்பாரு, பிறகு மேலே பார்த்தீங்கன்னா அம்மையப்பரா இருப்பாரு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சட்டைநாதரா இருப்பார். அதை தல வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அருவம் உருவம் அருவுருவமா இருக்கிறார். இங்கு எதை வியந்து எழுதுறாரு ஞானசம்பந்தர்? அருவத்தை வியக்கவில்லை, அருவுருவத்தை வியக்கவில்லை, உருவத்தை வியந்து எழுதுறார். தோணியப்பர் பெரிய நாயகி தான் உருவம். அவருக்கு ஞானப்பால் கொடுத்தது பெரிய நாயகி தான். அதனாலதான் தோணியப்பர் பெரிய நாயகிய சொல்ற. இப்படி கூட யோசிக்கலாம். அம்மையிடத்தில் அவர் ஞானப்பால் பெற்றதுனால அம்மையை வர்ணிக்கும் போது எப்படி வர்ணிச்சாரு? மின்னார் இடை என்று ஞானத்தோடு வர்ணிச்சார். அப்படி யோசிக்கலாம். பிறகு வயல் சூழ்ந்த நெல்லுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டோம் என்று இந்த தேவார பகுதியை நிறைவு செய்வோம். அடுத்த பகுதிக்கு போகலாம். சிவாய நம.